வணக்கம். இன்னைக்கு நாம ட்ரூஃபீல் ஷாப்போட Pearl ஃபேஷியல் கிட் D பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். நம்ம கிட்ட இருக்கிற தயாரிப்பு விவரங்கள், அதுல என்னென்ன இருக்கு, என்ன பலன்கள்னு எல்லாத்தையும் அலசலாம். ஆமா, இந்த 6 ஸ்டெப் ஃபேஷியல் கிட் எப்படி ஒரு முழுமையான அனுபவத்தை தருது? இதுல என்ன ஸ்பெஷல்? பியூட்டிஷியன்ஸ்க்கும் சரி, வீட்ல யூஸ் பண்றவங்களுக்கும் சரி, இது எவ்வளவு தூரம் யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு பார்க்கலாம். சரி, முதல்ல இது என்னன்னு ஒரு ஓவர்வியூ பார்த்திரலாம். இது ஒரு 6 ஸ்டெப் இருக்கிற கம்ப்ளீட் ஃபேஷியல் கிட். முக்கியமா ஸ்கின்னை நல்லா பிரைட் ஆக்கி ஒரு புத்துணர்ச்சி கொடுக்கறது தான் இதோட நோக்கம்னு தெரியுது. ஆமா, அதுல நேச்சுரல் கேர் பொருட்கள் யூஸ் பண்ணியிருக்கிறதா சொல்றாங்க. அப்புறம் ISO GMP சர்டிஃபிகேஷன்லாம் கூட இருக்கு. ஓ அப்படியா? அந்த சர்டிபிகேட்ஸ்லாம் இருந்தா குவாலிட்டி சேஃப்டி பத்தி கொஞ்சம் நம்பிக்கை வரும் இல்லையா? ஒரு ஸ்டாண்டர்டான முறையில தயாரிக்கிறாங்கன்னு அர்த்தம். ஸ்டெப்ஸ்ல வருது. அது பிரகாசத்துக்கும் ஸ்கின் பாதுகாப்புக்கும் ஹெல்ப் பண்ணும். ஓகே. முதல் ஸ்டெப் பாத்தீங்கன்னா கிளென்சிங் கிரீம். இதுல மஞ்சள், எலுமிச்சை, கற்றாழை இதெல்லாம் இருக்கு. இது ஸ்கின்ல இருக்க அழுக்க நீக்கி ஒரு ஃப்ரெஷ்னஸ் கொடுக்கும். சரி. ரெண்டாவது ஸ்க்ரப். இது டெட் செல்ஸை நீக்கி போர்ஸை கிளீன் பண்ணும். இதுலயும் பெர்ல் பவுடர், மஞ்சள், வைட்டமின் E இருக்கு. கூடவே அலான்டாயின் அப்படின்னு ஒன்று சேர்த்திருக்காங்க. அது ஸ்கின்னை கொஞ்சம் சாஃப்ட் ஆக்கும். அடுத்ததா மசாஜ் ஜெல் வருது இல்லையா? அது எப்படி? ஆமா, மூணாவது ஸ்டெப். இந்த ஜெல் எண்ணெய் பிசுக்கு இல்லாம சருமத்துக்கு புத்துயிர் கொடுக்கிற மாதிரி. கற்றாழை, வெள்ளரி, மாதுளை சாறு, வைட்டமின் E இதெல்லாம் இருக்கு. ஸ்கின்னை கொஞ்சம் யங்கா காட்ட ஹெல்ப் பண்ணும்னு நினைக்கிறேன். சரி. அஞ்சாவது ஸ்டெப் ஃபேஸ் பேக். கரெக்ட். இது ஒரு நரிஷிங் ட்ரீட்மெண்ட் மாதிரி. இதுல பேர்ல் பவுடர் கூட ஜிங்க் ஆக்சைடு, குங்குமப்பூ, முல்தானி மிட்டுலாம் இருக்கு. ஸ்கின்னுக்கு நல்ல ஒரு பொலிவு கொடுக்கும். முல்தானி மிட்டுலாம் தெரியும்ல, எக்ஸஸ் ஆயில எடுக்கும். ஆமா ஆமா. கடைசி ஸ்டெப் ஆறாவது. அதுதான் ஸ்கின் வைட்னிங் சீரம். இதுல ஆல்ஃபா ஆர்பிடன் அப்படின்னு ஒரு பொருள் இருக்கு. ஆல்ஃபா ஆர்பிடனா? அது என்ன பண்ணும்? அது நம்ம ஸ்கின்ல மெலனின் உற்பத்தி ஆகிறத கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணும். ஒரு என்சைமை பிளாக் பண்றது மூலமா. இதனால ஸ்கின் டோன் கொஞ்சம் கொஞ்சமா லைட் ஆகும். இது சில பழைய வைட்டனிங் ஏஜென்ட்ஸை விட சேஃபானதா சொல்றாங்க. இது கூட கற்றான அலன்டோயின், வைட்டமின் E எல்லாம் இதுலயும் இருக்கு. இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. அதாவது முத்து, மஞ்சள் மாதிரி நம்ம பாரம்பரிய பொருட்களையும் ஆல்ஃபா ஆர்பிடின் மாதிரி புது சயின்டிபிக் பொருட்களையும் ஒன்னா சேர்த்திருக்காங்க. இது ஒரு நல்ல காம்பினேஷன் மாதிரி தெரியுது. ஆமா, இது ஒரு மாதிரி பேலன்ஸ்டா இருக்கு. சரி, இப்போ பியூட்டிஷியன்ஸுக்கு இது எப்படி யூஸ் ஆகும், அவங்க கஸ்டமர்ஸ் மத்தியில அவங்க நம்பிக்கை எப்படி இது அதிகமாக்கும்னு பார்க்கலாம். சொல்லுங்க. ஒன்னு, இது ரெடிமேட் கிட்ஸ், அவங்களுக்கு டைம் சேவ் ஆகும். ஒவ்வொரு தடவையும் தனித்தனியா பொருட்கள் எடுக்க வேண்டாம். ரெண்டாவது, ரொம்ப முக்கியமா, இது ஒரு ஸ்டாண்டர்டைஸ்டு ட்ரீட்மெண்ட் கொடுக்க உதவுது. ஸ்டாண்டர்டைஸ்டு ட்ரீட்மெண்டா அப்படின்னா? அதாவது ஒவ்வொரு கஸ்டமருக்கும் ஒரே மாதிரி குவாலிட்டியான கன்சிஸ்டன்டான ரிசல்ட்ஸ் கொடுக்க முடியும். இதனால அந்த சலூனோட ரெப்புடேஷன், நம்பகத்தன்மை அதிகமாகும் இல்லையா? ஆமா, கரெக்ட் தான். கஸ்டமர் அட்ராக்ஷன். நிச்சயமா. பேர்ல் ஃபேஷியல், நேச்சுரல் வைட்டனிங் அப்படின்னாலே கஸ்டமர்ஸ்க்கு ஒரு ஈர்ப்பு வரும். அப்புறம் இது ஒரு 6 ஸ்டெப் கம்ப்ளீட் பேக்கேஜ்ங்கிறதால இது ஒரு பிரீமியம் சர்வீஸா அவங்க ஆஃபர் பண்ணலாம். அப்ப அவங்க சர்வீஸ் வேல்யூவும் அதிகமாகும். அதேதான். அந்த ISO GMP சர்டிஃபிகேட்ஸ் பத்தியும் சொன்னா, நாங்க குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸ் தான் யூஸ் பண்றோம்னு ஒரு நம்பிக்கையை கொடுக்கலாம். அப்போ ட்ரூஃபீல் கம்பெனி இந்த கிட்ட பியூட்டிஷியன்ஸ் கிட்ட எப்படி இன்னும் நல்லா கொண்டு போகலாம்? அவங்களுக்கு என்ன மாதிரி சப்போர்ட் கொடுக்கலாம்? இந்த கிட் ஒரு கம்ப்ளீட் சொல்யூஷன் அப்படிங்கறத ஹைலைட் பண்ணலாம். முத்து மாதிரி பிரீமியம் இன்கிரீடியன்ஸ் இருக்கு, குவாலிட்டி சர்டிஃபிகேஷன்ஸ் இருக்கு, நிலையான ரிசல்ட்ஸ் கொடுக்கும் அப்படிங்கறத வலியுறுத்தலாம். மொத்தமா வாங்கும்போது ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்ஸ் கொடுக்கலாம். ஓகே. அப்புறம் செயல் விளக்கங்கள், அதாவது டெமோஸ் அரேஞ்ச் பண்ணலாம். இந்த முத்து மாதிரி பொலிவுங்கிற தீம்ல மார்க்கெட்டிங் மெட்டீரியல்ஸ், போஸ்டர்ஸ் மாதிரி விஷயங்கள்ல சப்போர்ட் பண்ணலாம். இது அவங்க பிசினஸை வளர்க்க உதவும்னு காட்டணும். நல்ல ஐடியா. சரி, வீட்லயே யூஸ் பண்றவங்களுக்கு இது எப்படி? அவங்களுக்கு இது ரொம்ப வசதியா இருக்கும். பார்லர் போகாமலேயே ஒரு முழு ஃபேஷியல் அனுபவம் கிடைக்கும். குறிப்பா நல்ல பிரைட்னஸ் வேணும், ஸ்கின் டோன் ஈவனா ஆகணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது நல்ல சாய்ஸா இருக்கலாம். என்ன பொருட்கள் இருக்குன்னு தெரிஞ்சுக்க முடியுதுங்கிறது ஒரு பிளஸ் பாயிண்ட். ஆமா, டிரான்ஸ்பரன்சி இருக்கு. அப்புறம் இது ஒரு நல்ல செல்ஃப் கேர் ரிச்சுவலா கூட இருக்கலாம். வீக்கெண்ட்ல ரிலாக்ஸா பண்ணிக்கலாம். ஆக மொத்தத்துல ட்ரூஃபீல் Pearl ஃபேஷியல் கிட்ங்கிறது நேச்சுரல் பொருட்களையும் கொஞ்சம் மாடர்ன் சயின்ஸையும் கலந்து ஸ்கின்னை பிரைட் ஆக்கிறதுக்கான ஒரு விரிவான 6 ஸ்டெப் சிஸ்டம். இது பியூட்டிஷியன்ஸ்க்கும் சரி, வீட்ல யூஸ் பண்றவங்களுக்கும் சரி, பல வகையில யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு தெரியுது. ஆமா. கடைசியா ஒரு கேள்வி யோசிக்க தோணுது. இந்த மாதிரி பாரம்பரிய அழகு குறிப்புகளையும் லேட்டஸ்ட் ஸ்கின் கேர் சயின்ஸையும் ஒன்னா சேர்க்கிற ப்ராடக்ட்ஸ் இப்போ நிறைய வருது.
இது வந்து வெறும் மார்க்கெட்டிங் டெக்னிக்கா இல்ல நிஜமாவே கன்சியூமர்ஸோட தேவை அப்படி மாறிட்டு வருதா? இது நேச்சுரல் ஸ்கின் கேரோட ஃபியூச்சர் பத்தி என்ன சொல்லுதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? இத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.